மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் அடிக்கடி இவ்வாறான கருத்துகள் கட்சி தீர்மானத்துக்கு மாறாக அடிக்கடி சொல்லுவார். கட்சியிலே அவரும் இருந்து எடுக்கிற முடிவுகள் தெரியாதென்று சொல்லுவார். அவரும் இருந்து எடுக்கிற தீர்மானங்கள் தனக்கு உடன்பாடு இல்லை என்று சொல்லுவார். தமிழரசு கட்சியினுடைய தலைவர் CVK சிவஞானம் ஐயா மற்றும் பொதுச் செயலாளர் கௌரவ சுமந்திரன் அவர்கள் இந்த விடயங்கள் சம்பந்தமாக நிச்சயமாக அதிகூடிய கவனம் அவசரமாக செலுத்த வேண்டும். அந்த உடன்படிக்கையின் அடிப்படையில் இவர்கள் பேச்சுவார்த்தை ஈடுபட்டார்கள். அபாண்டமான பொய்களை கட்சி மீது சுமத்துகிறார்கள். ஒரு வன்மையாக கண்டிக்க வேண்டிய விடயம் என்னென்றால், ஒரு 6 கட்சியில் இணைய போகும் பொழுது அதிலே 6 கட்சிகளுக்குள்ளே வேறு வேறு கருத்துக்களை முன்வைப்பார்கள். தொடர்ந்தும் தமிழரசு கட்சியை அழிக்கும் செயல்பாடு அவர் முன்னெடுப்பார் என்றதை இந்த இடத்தில் சொல்ல வேண்டும். அரசியல் கைதிகள் என்று எவருமே இல்லை என்று சொல்கிறார்கள் பாராளுமன்றத்தில். அண்மையிலேயும் அரசியல் சொல்லியிருக்கின்றார். காணி விடுவிப்பு சம்பந்தமாக மட்டக்களப்பிலே 2 காணிகள் விடுவிக்கப்பட்டது. அது முழுமையாக என்னுடைய முயற்சியினாலே விடுவிக்கப்பட்ட காணி. சிறையிலே புள்ளியானவர்கள் இருக்கின்றார்கள். நான் நினைக்கின்றேன் இந்த இவர்களுக்கு எதிரான வழக்குகளுடைய தீர்ப்புகளும் வந்த பிறகுதான் அந்த நேரத்திலே பாதுகாப்பு அமைச்சராக இருந்த மைத்ரிபால சிறிசேன இன்றும் ஒரு கோமாளியை போல அங்கிங்க சுற்றி திரிகிறார். அறிக்கைகள் கொடுக்கிறதும் பாட்டு படிக்கிறதும் நீங்கள் பார்த்துருப்பீங்க காணொலியிலே. அவர் தான் அந்த நேரத்தில் பாதுகாப்பு அமைச்சராக இருந்தவர். அதாவது இந்த 6 தமிழ் கட்சிகள் சேர்ந்து ஒரு உடன்படிக்கை செய்துள்ளதாக ஸ்ரீதரன் அவர்கள் கருத்தை தெரிவிக்க, இது தமிழரசு கட்சிக்கு தெரியாமல் செய்யப்பட்டதான் அவர் கூறியிருக்காரு. சொன்னவங்க கௌரவ யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் அடிக்கடி இவ்வாறான கருத்துகள் கட்சி தீர்மானத்துக்கு மாறாக அடிக்கடி சொல்லுவார். கட்சியிலே அவரும் இருந்து எடுக்கிற முடிவுகள் தெரியாதென்று சொல்லுவார். அவரும் இருந்து எடுக்கிற தீர்மானங்கள் தனக்கு உடன்பாடு இல்லை என்று சொல்லுவார். தான் இந்த தீர்மானத்துக்கு எதிர்ப்பென்று சொல்லுவார். இது இன்று நேற்று ஆரம்பித்த விஷயம் இல்லை. கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே கட்சி தீர்மானத்துக்கு மாறாக நடந்து கொண்டவர். கடந்த பாராளுமன்ற தேர்தலில் அவருடைய நடவடிக்கைக்கு எதிராக பல குற்றச்சாட்டு இருக்கின்றது. இந்த விடயங்கள் சம்பந்தமாக தமிழரசு கட்சியினுடைய தலைவர் CVK சிவஞானம் ஐயா மற்றும் பொதுச் செயலாளர் கௌரவ சுமந்திரன் அவர்கள் இந்த விடயங்கள் சம்பந்தமாக நிச்சயமாக அதிகூடிய கவனம் அவசரமாக செலுத்த வேண்டும் என்றால், தொடர்ந்தும் கட்சிக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களுடைய ஒரு கருத்தில் இருக்கின்றது. ஏனென்றால் நானும் அவர் சொன்ன கருத்தை நான் நினைக்கின்றேன். நீங்கள் சொல்கிறது டேன் தொலைக்காட்சியிலே வந்த ஒரு நேர்காணல் ஒன்றிலே அவர் ஒரு கருத்து ஒன்றை சொல்லியிருந்தார். அது முற்றும் முழுதாக பொய்யான ஒரு கருத்து. இது சம்பந்தமாக எங்களுடைய அரசியல் குழு உறுப்பினர்களுக்கும் பாராளுமன்ற குழு உறுப்பினர்களுக்கும் பொதுச் செயலாளர்கள் ஒரு தெளிவான அறிவித்தல் ஒன்றை வழங்கியிருக்கின்றார். ஸ்ரீதரன் அவர்கள் பொதுச் செயலாளர் கலந்து கொள்கிற கூட்டத்திலே இந்த விடயம் சம்பந்தமாக பேசப்பட்ட கூட்டத்துக்கு அவர் கலந்து கொள்ளவில்லை. அதே நேரத்திலே பாராளுமன்ற குழு கூடுற பொழுது அந்த கூட்டங்களுக்கும் அவர் கலந்து கொள்வதில்லை. இணையவழியிலே நடந்த அரசியல் குழு கூட்டத்திலேயும் அவர் இணைந்து கொண்டிருந்தார். அதிலே மிக தெளிவாக இந்த 3 விடயங்களை முக்கியமாக நாங்கள் பேசுவென்ற தீர்மானம் எடுக்கப்பட்டது. புதிய அரசியலமைப்பு சம்பந்தமானது. அதிலே புதிய அரசியல் அமைப்பொன்றை கொண்டு வர வேணும், புதிய அரசியலமைப்பை விரைவாக கொண்டு வாங்க என்ற அழுத்தத்தை கொடுக்கிறோமே தவிர அது புதிய அரசியல் அமைப்பு எப்படி இருக்க போகின்றது, அது என்னவாக இருக்க போகின்றது சம்பந்தமாக இந்த 6 தமிழ் கட்சிகளுக்குள்ளே இந்த உடன்படிக்கையை நாங்கள் செய்து கொள்ளவில்லை. அது அவருக்கும் தெரியும். அதே நேரத்தில் மாகாண சபை தேர்தலை உடனடியாக நடத்துங்கள். அதே நேரத்திலே காணி பிரச்சனை சம்பந்தமாக உடனடியான தீர்வுகள் வேணும் என்று இந்த 3 விடயங்களை பற்றித்தான் தமிழரசு கட்சி இந்த 5 கட்சிகளும் ஏனைய 5 கட்சியிலும் இணைந்து செயல்படுறது அவருக்கு தெரியும். இருந்தாலும் ஏதோ ஒரு உடன்படிக்கை செய்திருக்குதுன்றது, அந்த உடன்படிக்கையின் அடிப்படையில் இவர்கள் பேச்சுவார்த்தை ஈடுபட்டார்கள். அபாண்டமான பொய்களை கட்சி மீது சுமத்துகிறார்கள். இது கட்சி தலைவர் இது சம்பந்தமாக ஒழுக்காறு நடவடிக்கை எடுக்க வேண்டால் கட்சியிலே இருக்கிற ஆதரவாளர்கள், கட்சியிலே இருக்கிற உறுப்பினர்களுக்கு ஒரு சிரேஷ்ட தற்பொழுது இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு சிரேஷ்ட பாராளுமன்ற உறுப்பினர் அவர் அப்படியான பொய்யான கருத்துக்களை சொல்லுவது, விதைப்பது ஒரு வன்மையாக கண்டிக்க வேண்டிய விடயம். ஏனென்றால் ஒரு 6 கட்சியில் இணைய போகும் பொழுது அதிலே 6 கட்சிகளுக்குள்ளே வேறு வேறு கருத்துக்களை முன்வைப்பார்கள். தமிழரசு கட்சி என்றது ஒரு ஜனநாயக கட்சி. இந்த 6 கட்சிகளுடன் சேர்ந்து போகும் பொழுது தமிழரசு கட்சியினுடைய விருப்பத்தை மாத்திரம்
அந்த நிகழ்ச்சி நிலையை கொண்டு வர முடியாது. அதே போல் இன்னொரு சில கட்சிகளுடைய விருப்பங்களை அந்த நிகழ்ச்சி நிலையை கொண்டு வர இயலாது. எல்லா கட்சியிலும் முழங்குற விடயங்களை தான் நாங்கள் முன்னெடுக்கலாம். அந்த வகையிலே 6 கட்சிகள் இணையும் பொழுது 6 கட்சியினுடைய பிரதிநிதிகளும் பல்வேறு முன்மொழிவுகளை கருத்திலே முன்வைப்பார்கள். ஆனால் இதிலே இறுதியாக இணக்கப்பாடு வெட்டப்படுற விடயம் என்னன்றது சம்பந்தமாக கௌரவ ஸ்ரீதரன் அவருக்கு தெரியும். அது தெரிந்திருந்தும் இப்படியான பொய்யான கருத்திலே சொல்வதென்றது ஏற்றுக்கொள்ள முடியாத விடயம். இது சம்பந்தமாக கட்சி தொடர்ந்தும் இவருடைய இந்த நடவடிக்கை எதிராக கட்சி எப்பொழுது நடவடிக்கை எடுக்கப் போகின்றது தெரியாது. அவருடைய செயல்பாடுகளுக்கு கட்சி நடவடிக்கை எடுக்காவிட்டால் தொடர்ந்தும் தமிழரசு கட்சியை அழிக்கும் செயல்பாடு அவர் முன்னெடுப்பார் என்றதை இந்த இடத்தில் சொல்ல வேண்டும். பல வாக்குறுதிகளை வழங்கியிருக்கிறது. குறிப்பாக பயங்கரவாத மாகாண சபை தேர்தலாக இருக்கலாம், மக்களுடைய உரிமை சார்ந்த விடயங்களாக பல வாக்குறுதிகள் வழங்கினர். ஆனால் இன்று மட்டக்களப்பு மாவட்டத்திற்கு வருகின்ற அரசாங்கத்தை சார்ந்த அமைச்சர்கள் அவர்களிடம் கேள்விகள் கேட்கும்போது அவர்கள் ஈஸ்டர் குண்டு தாக்குதலையும் போதை வசதி கடத்தல்காரர்களையும் அவர்கள் செய்கின்ற வேட்டையில் தான் நல்ல விடயமாக சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த உரிமை சார்ந்த விடயங்கள் இந்த நடவடிக்கை எடுக்கவில்லை. அதை நானும் ஏற்றுக்கொள்கின்றேன். அதனால்தான் நாங்கள் தமிழ் பேசும் கட்சிகள் 6 தமிழ் பேசும் கட்சிகள் என்னென்றால் அரசாங்கத்தினுடைய காலப்பகுதி இந்த 9ஆம் மாதம் வந்தால் ஜனாதிபதி அன்றவருடைய 40% காலப்பகுதி முடிவுக்கு வருகின்றது. அவருடைய பதவி காலத்திலே 2 ஆண்டுகள் அவருக்கு இந்த விடயங்களை நேர்மையாக அவர் சொன்னதை போல செய்வார். அந்த அரசாங்கம் தாங்கள் கொடுத்த வாக்குறுதிகள் சம்பந்தமாக நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நாங்கள் எதிர்பார்த்து நாங்கள் இதிலே சில விடயங்கள் 3 ஆண்டுகளுக்குள்ள பூர்த்தி செய்வதும் கஷ்டமான விடயங்கள். குறிப்பாக புதிய ஒரு அரசியலமைப்பை கொண்டு வந்து அதை அமுல்படுத்துவதென்றது ஒரு 3 ஆண்டுகளுக்குள்ளே செய்து முடிக்கக்கூடிய விடயம் என்றதை நான் நம்பவில்லை. குறைந்தபட்சம் 3 ஆண்டுகளுக்குள்ளே செய்து முடிக்கிறதுக்கான முயற்சியில் இவர்கள் எடுக்கலாம். அன்றகுமார திசாநாயக்க அவர்கள் அடுத்த ஒரு சில மாதங்களுக்குள்ளே பாராளுமன்றத்திலே ஒரு அரசியல் பேரவையாக மாற்றி ஒரு புதிய அரசியலமைப்பின் உருவாக்க பணிகளை ஆரம்பிக்கலாம். ஆனால் அந்த விடயங்களை அவர்கள் இதுவரைக்கும் ஆரம்பிக்கலை. மாகாண சபை தேர்தலை பொறுத்தளவிலே ஒரு சில நாட்களுக்குள்ளே வைக்கலாம். என்னுடைய தனிநபர் சட்டமூலத்தை அமுல்படுத்தினால் ஒரு 2 மாதத்திலே மாகாண சபை தேர்தலை நடத்தலாம். சரி, அதுக்குத்தான் சொல்கிறார்கள் பெண் பிரதிநிதித்துவம் கட்டாயப்படுத்தி இல்லை, பெண்களுக்கான ஒதுக்கீடு இல்லை என்று சொல்லி இப்போ புதிய பாராளுமன்ற தெரிவுக்குழு, நான் அங்கம் வகிக்கிற பாராளுமன்ற தெரிவுக்குழுவினூடாக தேர்தல் ஆணையாளருடன் இணைந்து ஒரு புதிய முறைமை ஒன்றை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். பழைய தேர்தல் முறையிலே, வீதாசார தேர்தல் முறையிலே எந்த எல்லை நிர்ணயம் செய்யாமல் புதிய தேர்தல் தொகுதிகளை உருவாக்காமல் பழைய தேர்தல் முறையிலே 87ஆம் ஆண்டு மாகாண சபை தேர்தல் சட்டத்தில் இருந்த அந்த வீதாசார தேர்தல் முறையின் அடிப்படையிலே 25% பெண்களையும் கட்டாயமாக தெரிவு செய்யக்கூடிய வகையான ஒரு வழியொன்றை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அப்போ பெண்களுடைய பிரதித்துவம் தான் முக்கியம், அதுக்கு தான் அவங்க இழுத்தடிப்பு செய்கிறாங்க இவ்வளோ காலம் சொன்ன அந்த விடயம் உண்மையாக இருந்தால் அந்த பெண் பிரதித்துவத்தோடு வார புதிய தேர்தல் முறையை கொண்டு வந்தால் ஒரு 4 மாதத்துக்குள்ள தேர்தல் நடத்தலாம். அப்போ இப்படி பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை ஒவ்வொரு 3 மாதம் 6 மாதம் இந்த ஆண்டு அடுத்த ஆண்டுன்னு சொல்லிக்கொண்டு இழுத்து கொண்டிருக்கிறார்கள். அது சம்பந்தமாக GSP+ வரி சலுகை இல்லாமல் போகும் பொழுது தான் அந்த அரசாங்கத்துக்கு இது சம்பந்தமான இருக்கிற பாரதூரமான எல்லை தெரியும். அரசியல் கைதிகள் என்று எவருமே இல்லை என்று சொல்கிறார்கள் பாராளுமன்றத்தில். அண்மையிலேயும் ஹர்ஷநாயக்கார சொல்லியிருக்கின்றார். காணி விடுவிப்பு சம்பந்தமாக மட்டக்களப்பிலே 2 காணிகள் விடுவிக்கப்பட்டது. அது முழுமையாக என்னுடைய முயற்சியினாலே விடுவிக்கப்பட்ட காணி. அதை விட்டால் வேறு வடக்கு கிழக்கிலே காணிகள் விடுவிக்கப்பட்டதாக, இராணுவம் வைத்திருக்கிற காணிகள் விடுவிக்கப்பட்டதாக தெரியவில்லை. இப்போ இந்த விடயங்கள் எதுலேயுமே முன்னேற்றம் இல்லாதபடியினால்தான் வரலாறிலே முதலாவது முறையாக 6 தமிழ் பேசும் கட்சிகள், அதாவது 76ஆம் ஆண்டு வட்டுக்கோட்டை தீர்மானத்துக்கு பிறகு அந்த காலப்பகுதியிலே, அதாவது 76 தமிழர் விடுதலை கூட்டணி ஒன்றாக சேர்ந்து தேர்தலில் போட்டி போடுற அந்த தீர்மானத்துக்கு பிறகு 50 ஆண்டுகளுக்கு பிறகு இன்றுதான் தமிழ் பேசும் கட்சியில் ஒரு நிலப்பாடுக்கு வந்திருக்கிறோம். இந்த 3 விடயங்கள் சம்பந்தமாக அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும். நீங்கள் சொன்னது போல அரசாங்கம் கொடுத்த வாக்குறுதி எதையும் நிறைவேற்றவில்லை. தமிழ் மக்களுக்கு விசேடமாக சிங்கள மக்களுக்கும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை. எரிபொருள் விலை குறைக்க இல்லை, மின்சாரத்துடைய விலை குறைக்க இல்லை, அத்தியாவசிய பொருட்களுக்கு இருக்கிற வெட் வரியை இல்லாமல் செய்யவில்லை. ஆனால் தொடர்ந்தும் ஊழலுக்கு எதிரான நடவடிக்கையை தாங்கள் முன்னெடுக்கிறாங்கன்ற நம்பிக்கை மக்கள் மத்தியில் இருக்கிறபடியா சரி, எங்களுக்கு தான் சாப்பாடு இல்லாட்டியும் பரவாயில்லை, அவன் ஜெயிலுக்கு போகிறான் தானே என்ற சந்தோஷத்திலே மக்கள் அமைதியாக இருக்கிறார்கள். ஆனால்
எங்களுடைய அடிப்படை பிரச்சனைகள் சம்பந்தமாக தமிழ் மக்களுடைய பிரச்சனை சம்பந்தமாக எந்த ஒரு முன்னேற்றம் இல்லாதபடினால்தான் 6 தமிழ் பேசும் கட்சியில் ஓரணியாக நின்று நாங்கள் எதிர்வரும் 3ஆம் தேதி காலையிலே ஜனாதிபதியை முதல் கட்டமாகவும் நாங்கள் சந்திக்கிறதுக்கு இருக்கிறோம். 2 பேருக்கு எதிராக மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. இந்த தீர்ப்பு உங்களுக்கு தெரியும், நீதிமன்றத்திலே வழங்கப்படுற ஒரு தீர்ப்பு சம்பந்தமாக நாங்கள் விமர்சனங்கள் சொல்ல முடியாது. ஆனால் இந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்பு சம்பந்தமாக இன்னும் பலர், அதாவது சரி, அந்த நேரத்திலே பாதுகாப்பு அமைச்சராக இருந்த மைத்ரிபால சிறிசேன இன்றும் ஒரு கோமாளியை போல அங்கிங்க சுற்றி திரிகிறார். அறிக்கைகள் கொடுக்கறதும் பாட்டு படிக்கிறதும் நீங்கள் பார்த்துருப்பீங்க காணொலியிலே. அவர் தான் அந்த நேரத்திலே பாதுகாப்பு அமைச்சராக இருந்தவர், இராணுவத்துக்கு அனைவருக்கும் பொறுப்பாக இருந்தவர் அவர் தான். அந்த நேரத்திலே பிரதமராக இருந்தவர் இருக்கின்றார் ரணில் விக்ரமசிங்க அவர்கள். அதே போல தான் பரவலாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டும் கோட்டாபய ராஜபக்ஷ அவர்கள் இந்த தாக்குதலால் அவருக்கு பெனிஃபிட் கிடைச்சது, அதாவது இந்த தாக்குதலினூடாக அவர் லாபம் அடைந்தார் என்று சொல்லப்படுகின்றது. இது சம்பந்தமாக தற்பொழுது சிறையிலே புள்ளியானவர்கள் இருக்கின்றார்கள். நான் நினைக்கின்றேன் இந்த இவர்களுக்கு எதிரான வழக்குகளுடைய தீர்ப்புகளும் வந்த பிறகுதான் இந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்பு சம்பந்தமான முழுமையான ஒரு பார்வையை நாங்கள் பார்க்க முடியும். ஆனால் கடந்த காலத்திலே இல்லாதவாறு தற்பொழுது பதவி நிலைகளை பாராமல் நீதிமன்றங்களூடாக பல தீர்ப்புகள் வருதுன்றதை எங்களுக்கு பார்க்கறதுக்கு தெரிகின்றது. நீதிமன்றங்கள் சுவாதீனமாக தீர்ப்புகளை வழங்குகின்றது என்று நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். தொடர்ச்சியாக கொழும்பிலே இருக்கிற பல வேலைப்பல்களின் காரணமாக மட்டக்களப்பிலே இருக்கிற பல பிரச்சனைகளை முகம் கொடுக்கிற பிரச்சனைகளுக்கு நேரடியாக வருகை தந்து அந்த விடயங்களை பார்த்தாலும் ஊடக நண்பர்களை சந்தித்து கருத்துகள் சொல்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கவில்லை. அந்த அடிப்படையில் இன்று இந்த ஒரு வாய்ப்பாக கிடைத்திருக்கு. மிக முக்கியமாக மட்டக்களப்பு மாவட்டம் சம்பந்தப்பட்ட ஒரு சில விடயங்களை முன்வைக்கலாம் நினைக்கின்றேன். இன்று மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய நிலவரங்கள், பொதுவாக நாட்டிலே மக்களுடைய நிலவரங்கள், பொருளாதாரம் என்றதின் அடிப்படையில் பணவீக்கம் அதிகரித்து அந்நிய செலவாணியினுடைய பெறுமதி, இலங்கை நாணயத்தினுடைய பெறுமதி ஏனைய அமெரிக்கன் டாலர் போன்ற விடயங்களோடு ஒப்பிடும் பொழுது மிகவும் ஒரு குறைந்த அளவிலே இலங்கை நாணயத்தினுடைய பெறுமதி இருக்கும் காலப்பகுதியிலே மக்கள் அன்றாட கூலி தொழிலுக்கு போகிற மக்களாக இருக்கலாம், அரச வேலைவாய்ப்பில் ஈடுபடுற மக்களாக இருக்கலாம், கிடைக்கிற சம்பளத்திலே தங்களுடைய வாழ்க்கையை முன்னெடுக்கிறதுக்கு முடியாத நிலையிலே இருக்கின்றார்கள். இது சம்பந்தமாக உயர்மட்டத்திலே தேசிய மட்டத்திலே அரசாங்கம் எடுக்கும் நடவடிக்கைகளை பற்றி நாங்கள் பாராளுமன்றத்துக்கு வெளியிலேயும் பேசினாலும் இன்று இந்த ஊடக சந்திப்பினூடாக நேரடியாக மட்டக்களப்பிலே இருக்கிற ஒரு மிக முக்கியமான சில பிரச்சனை பற்றி தான் பேசலாமல் நினைக்கின்றேன். உங்களுக்கு தெரியும், நேற்றைய தினம் மட்டக்களப்பு மாவட்டத்திலே அபிவிருத்தி குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த அபிவிருத்தி குழு கூட்டத்திலே மிக தெளிவாக வெளியே வந்த ஒரு விடயம் தான் என்னென்று சொன்னால், இன்று இந்த மாவட்டத்திலே நிர்வாகத்தை நடத்துவது யாரென்றது தெரியாத ஒரு நிலை வந்திருக்கின்றது. தென்னிலங்கையை சேர்ந்த மாத்தற மாவட்டத்தை சேர்ந்த சுனில் ஹந்துன் ஹெத்தி அவர்கள் இந்த மாவட்டத்துக்கு ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்கா வருகை தந்து போவார். நேற்றைய தினம் அடுத்த கூட்டம் 9ஆம் மாதம் ஏதோ ஒரு திகதியிலே குறித்து அவர் சென்று விட்டார். இனி அவர் 2 மாதங்களுக்கு வரும் வரைக்கும் இந்த மாவட்டத்தில் இருக்கிற முக்கிய பிரச்சனைகள், அதிகாரியை வழிநடத்துறது, அதிகாரிகளுக்கு தேவையான அறிவுறுத்தல் கொடுக்கிறது, ஆலோசனை வழங்குவது போன்ற விடயங்கள் யார் செய்வதென்றது தெரியாத ஒரு நிலை இருக்கின்றது. நண்பர் கந்தசாமி பிரபு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களிடம் சில பொறுப்புகளை வழங்கப்பட்டிருந்தால் அவராவது சில விடயங்களை செய்திருக்கலாம். ஆனால் இன்று சூழலை பார்க்கும் பொழுது அவருக்கே தெரியாமல் சில விடயங்கள் நடக்குது. ஒரு உதாரணம் ஒன்று மாத்திரம் சொல்கின்றேன். மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு விசேட அபிவிருத்தி குழு கூட்டம் என்ற பேரிலே பல அமைச்சர்கள் கடந்த ஒரு ஆண்டுக்குள்ளே வந்திருந்தார்கள். அதிலே போக்குவரத்து அமைச்சர் வந்திருந்தார், போலீஸ் பாதுகாப்பு அமைச்சர் வருகை தந்திருந்தார், ஃபாரஸ்ட்டுக்கு பொறுப்பான, அதாவது வன விலங்குகளுக்கு பொறுப்பான இல்லாட்டி ஃபாரஸ்ட் மற்றும் இன்றைக்கு அந்த அமைச்சுகள் 3 அமைச்சர் ஒன்றாக சேர்க்கப்பட்டிருக்கு, தம்மிக்கப்பட்ட அந்த அமைச்சர் வந்திருந்தார். அதனைத் தொடர்ந்து மீன்பிடித்துறை அமைச்சர் வந்திருந்தார். இதிலே குறிப்பாக மீன்பிடித்துறை அமைச்சர் வந்த பொழுது மட்டக்களப்பிலே களுவங்கேணி பிரதேசத்திலே
அதிலே களுவங்கேணியிலே வந்து ஏற்கனவே இந்த எரிபொருள் நிலையம் சம்பந்தமாக சில சர்ச்சைகள் போய்கொண்டிருக்கு. அந்த விடயம் சம்பந்தம் இன்றைக்கு நான் பேச விருப்பப்படவில்லை. ஆனால் அந்த குறிப்பிட்ட அந்த களுவங்கேணியிலே இருக்கிற அந்த மீன்பிடி அமைச்சுக்கு சொந்தமான அந்த நிலையத்திலே ஒரு புதிய ஐஸ் ஃபேக்டரி அமைக்கிறதுக்கு 25 மில்லியன் ரூபா நிதி அன்று அமைச்சர் வந்த பொழுது வாத பிரதிவாதங்களுக்கு பிறகு இல்லை, அது அந்த பிரதேச மக்களுடைய மீனருடைய தேவை என்றதின் அடிப்படையிலே அது ஒதுக்கப்பட்டது. ஆனால் நேற்றைய தினம் பார்க்கும் பொழுது பல மாதங்கள் கழித்து அந்த திட்டத்துக்கு என்ன நடந்தது, ஏன் அந்த திட்டத்தை அவங்களுக்கு வரலை என்று பார்த்தால், தேசிய மக்கள் சக்தியினுடைய ஏதோ ஒரு அமைச்சுக்கினுடைய இணைப்பாளர் என்று சொல்லி அழைத்து கொண்டு திரியும் ஒருவர், அவர் பிரஜாசக்தி என்ற பெயரிலே அந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு சிலரை சந்தித்து அந்த 25 மில்லியன் ரூபா திட்டத்தை மாற்றிருக்கின்றார். இது சம்பந்தமாக மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவர் சுனில் ஹந்துன்ஹெத்திக்கு தெரியாது. இது சம்பந்தமாக பிரதேச அபிவிருத்தி குழு தலைவர் கந்தசாமி பிரபுக்கு தெரியாது. இது சம்பந்தமாக மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு தெரியாது. இது சம்பந்தமாக அரசாங்க அதிபர் பிரதேச செயலாளருக்கும் தெரியாது. அப்போ இது எப்படி நடந்திருக்கு என்று பார்த்தால், இந்த பிரஜாசக்தி என்றதை வைத்துக்கொண்டு ஒரு சிலர் வந்து தங்களுடைய விருப்பு வெறுப்புகளை நடைமுறைப்படுத்துகிறார். அப்போ இப்படியான ஒரு சூழலிலே எதுக்கு மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் நடத்த வேணும், எதுக்கு பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டம் நடத்த வேணும், எதுக்கு இந்த மாவட்டத்துக்கு ஒரு அரசாங்க அதிபர், எதுக்கு இந்த மாவட்டத்துக்கு பிரதேச செயலங்களுக்கு பிரதேச செயலாளர்கள்? அந்த திட்டத்தை மாற்றி ஏதோ ஒரு வீதி அபிவிருத்திக்காக மாற்றி விட்டதாக நேற்றைய தினம் அந்த கூட்டத்திலே நாங்கள் அறியக்கூடியதாக இருந்தது. இதிலே வீதி அபிவிருத்தி சம்பந்தமாக தேவையான நிதிகளை வழங்குவோம், வீதி அபிவிருத்திக்கு தேவையான முன்மொழிவுகளை வழங்க சொல்லி வீதி அபிவிருத்தி சம்பந்தமான அமைச்சர் வந்த பொழுது கோரிக்கை முன்வைத்திருந்தார். அவர் பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டம் ஊடாக உங்களுடைய கோரிக்கைகளை அனுப்பினால் அதை நாங்கள் செய்யலாம். இதுவரைக்கும் அவ்வாறு செய்த வீதிகள் எதுவும் இல்லை. ஆனால் அவர் சொல்லியிருந்தார், அப்போ மீன்பிடித்துறை அமைச்சர் மட்டக்களப்புக்கு வந்து, அதாவது பிரதி அமைச்சர் தான் வந்தவர், மட்டக்களப்புக்கு வந்து எடுக்கப்பட்ட ஒரு தீர்மானம், முன்மொழியப்பட்ட ஒரு முன்மொழிவு மாற்றப்பட்டிருக்கு. அப்போ இப்படி இதோடு சிம்பிள் ஒரு சாதாரண ஒரு உதாரணம் மாத்திரம்தான். இது மாத்திரமல்ல, ஜனாதிபதி அவர்கள் வந்த பொழுது மட்டக்களப்பில் இருக்கிற போரதீவு பட்டு அம்புலாந்துறை பிரதேசத்திலே போரதீவு பட்டிலே இருந்து முக்கியமாக வெள்ளாவளி சந்தியிலே இருந்து உகன பிரதான வீதி வரைக்கும் பக்கி அல்ல திவுலான வீதி என்று அழைக்கப்படுற அந்த பிரதான வீதியை புனரமைக்கிறதுக்கு ஜனாதிபதி அவர்கள் நிதி ஒதுக்கீடு செய்திருந்தார். அதே நேரத்திலே வாயாளர் நிதி ஒதுக்கீடு செய்திருந்தார். அதே நேரத்திலே தாமரப்பூ சந்தியிலே இருந்து மணல்பட்டி சந்தி வரைக்கும் வில்லுக்குளம் பாதை புனரமைக்கிறதுக்கு நிதி ஒதுக்கிறதாக சொல்லியிருந்தார். அந்த வேலை திட்டங்கள் சம்பந்தமாக நேற்று பார்க்கும் பொழுது கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டிருக்கு. ஆனால் நேஷனல் பிளானிங் டிபார்ட்மெண்ட்டுடன் உரையாடி அந்த நிதியை பெற்றுக்கொண்டதாக இதுவரைக்கும் தெரியவில்லை. இது மாத்திரமல்ல, முக்கியமான பாலங்கள் புனரமைப்பு செய்வது சம்பந்தமாக ஜனாதிபதியினுடைய கூட்டத்திலே ஜனாதிபதி நேரடியாக இணக்கப்பாடை தெரிவித்திருந்தார். மகிழவட்டுவான் பாலம் புதிதாக அமைக்க வேண்டும். இந்த பாலம் சம்பந்தமாக தித்வா புயல் வந்த காலப்பகுதியிலே இருந்து இந்திய அரசாங்கத்தினுடைய அனுசரணையிலே பேலி பிரிட்ஜ் என்று அழைக்கப்படுற அந்த தற்காலிகமான பாலம் அமைக்கப்படுறதாக சொல்லி ஒவ்வொரு கூட்டத்திலேயும் இந்த பேலி பிரிட்ஜ் அமைக்கிறதாக சொல்லப்படுகின்றது. இந்த கூட்டத்திலேயும் சொல்லியிருக்கிறார்கள், மட்டக்களப்பு அவர்கள் விஜயம் செய்திருக்கிறார்கள், அவர்கள் பார்வையிட்டு போயிருக்கிறார் என்று சொல்லப்படுது. ஆனால் அதொரு தற்காலிகமான பாலம், ஆனால் நிரந்தரமான பாலம் ஒன்றை அமைக்கிறதுக்கு ஜனாதிபதி அவர்கள் சொன்னார், தித்வா புயலால் பாதிக்கப்பட்ட அந்த பாலங்கள் புனரமைப்பதற்கான நிதி இருக்கின்றது, அதனூடாக இந்த பாலத்தை புனரமைக்கிறதுக்கு ஆரம்ப கட்ட நடவடிக்கை எடுக்க சொல்லி சொல்லப்பட்டது. ஆனால் இதுவரைக்கும் அந்த விடயம் சம்பந்தமாக இந்த நடவடிக்கையும் எடுக்கப்பட்டதாக தெரியவில்லை. அது மாத்திரமல்ல, மண்டூர் குருமம்பலி பாலம் அமைக்கிறது சம்பந்தமாக உங்களுக்கு தெரியும், இது பல தசாப்தங்களாக இந்த தேவை சம்பந்தமான கோரிக்கை முன்வைக்கப்பட்ட நிலையிலே இந்த பாலம் அமைக்கிற சம்பந்தமாக அடிக்கல் நாட்டு விழா எல்லாம் நடந்தது. நாங்கள் அந்த சில விமர்சனங்கள் கடந்த காலத்தில் செய்யல் என்ற விமர்சனங்களை ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் இந்த ஜனாதிபதி வந்ததுக்கு பிறகு ஃபீசிபிலிட்டி ஸ்டடி ஒன்று செய்வதற்கு நிதி ஒதுக்கி இருக்கிறோம். அதை செய்ய சொல்லி சொன்னதுக்கு பிறகு வீதி அபிவிருத்தி அதிகார சபையினுடைய பொறியியலாளரோ யாரோ ஒரு அதிகாரி, வார அதிகாரி யாருன்னு எங்களுக்கு இப்போ தெரியாது. ஏனென்றால் ஒரு கூட்டத்துக்கு ஒரு புதிய அதிகாரி வருவார். கூடுதலானவர்கள் பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்த அதிகாரிகள் தான் வருகை தருவது. அவர்கள் கிழக்கு மாகாணத்திலே கவனம் எங்கே செலுத்துகிறார்கள் என்று பார்த்தால் அது மக்கள் புரிந்து கொள்ளட்டும். கிழக்கு மாகாணத்திலேயும்
3 மாவட்டங்கள் இருக்குது. மூவின மக்களும் வாழ்கிற ஒரு மாவட்டம். இதிலே தமிழ் பேசும் மக்களுடைய பிரதேசங்களை விட ஏனைய பிரதேசங்களில் அவங்க வேலை செய்கிறார் என்ற சந்தேகம் எங்களுக்கு இருக்கின்றது. இந்த மண்டூர் பாலம் சம்பந்தமாக அவர் நேற்றைய தினம் கூட்டத்தை சொல்கிறார், சோஷியல் இவாலுவேஷன் செய்ய வேண்டும். அதாவது மண்டூர் பாதைக்கும் பற்றுப்பு பாலத்துக்கும் இடையில் இருக்கிறது 8 கிலோமீட்டர் தூரம். இந்த 8 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒரு பாலம் தேவையான்றது சம்பந்தமாக தங்களுடைய வீதி அபிவிருத்தி அதிகார சபை அதை ஆய்வு செய்வதாக. இது வீதி அபிவிருத்தி சபை ஆய்வு செய்கிற விடயமல்ல. இது இந்த பிரதேசத்தில் இருக்கிற மக்கள், பிரதேச மக்களுடைய பிரதிநிதிகள் நீண்ட காலமாக இது தேவை இருக்கின்ற நாட்டிலே ஜனாதிபதி அவர்கள் இதுக்கு ஆய்வு செய்ய சொல்லி சொன்னதுக்கு பிறகு இதை நடைமுறைக்கு கொண்டு வராமல் இருக்கிறார்கள். இதிலே நான் சொன்னது போல் இதுக்கு அனைத்துக்கும் காரணம் இன்றைக்கு இந்த மாவட்டத்துக்கு பொறுப்பான ஒருவரும் இல்லை. அரச அதிகாரிகள் தாங்கள் விரும்பியபடி வேலைகளை செய்கிறார்கள். விரும்பியபடி வேலைகள் செய்கிறன்றதில் சிலர் சொல்லலாம், இல்லை அரசியல் தலையீடு இல்லாமல் அவர்கள் சுவாதீனமாக வேலை செய்யலாம். ஆனால் அப்படி இல்லை. ஒரு மாவட்டத்தில் இருக்கிற அதிகாரிகளை வழிநடத்துவதற்கு, மாவட்டத்தில் வேலை திட்டங்களை முன்மொழிவுகளை நடைமுறைப்படுத்துவதற்கு அது ஒரு எஃபிஷியண்டான அது அந்த வேலைகள் எப்படி போவதென்றதை ஆராய்ந்து அந்த வேலை திட்டங்களில் 2 மாதத்துக்கு ஒருக்கா 3 மாதத்துக்கு ஒருக்கா சுனில் ஹதுன்ஹெட்டி மாவட்டத்துக்கு அந்த வேலைகளை செய்வதென்றது என்னை பொறுத்தளவிலே இந்த மாவட்டத்தினுடைய எதிர்காலம் ஒரு நல்ல எதிர்காலமாக இருக்கும் என்று நான் நம்பவில்லை. ஏனென்றால் இதிலே அடுக்கடுக்காக பிரச்சனைகளை பேசிட்டு போகலாம். குறிப்பாக மயிலத்தமடு மாதவனை மேச்சத்தரை சம்பந்தமாக நேற்றைய தினம் மகாவலி அதிகார சபையினுடைய அதிகாரி சொல்கின்றார், ஒரு உயர்நீதிமன்ற தீர்ப்பு இருக்குது. அந்த தீர்ப்பின் அடிப்படையிலே தாங்கள் அந்த புதிதாக ஆவணங்கள் வைத்திருக்கிற என்று சொல்கிறவர்களை தாங்கள் ஆவணங்களை பரிசோதனை செய்வதற்கு போவதாக சொல்லியிருக்கிறார்கள். இதே மகாவலி அதிகார சபைக்கு எதிராக நான் வழக்கு வைத்து அந்த வழக்கினூடாக ஏறாவூர் நீதிமன்றத்துக்கு ஆவணங்களை அவங்களுக்கு ஆவணங்கள் இருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்கு ஒரு கால அவகாசம் வழங்கப்படுது. ஊடக நண்பர்களுக்கும் தெரியும், இது சம்பந்தமாக நீங்களும் ஒரு சிலர் உங்களையும் வழக்கிலே அவர்கள் போட்டிருந்தார்கள். அப்போ நீதிமன்றங்கள் இந்த ஆவணங்களை பார்க்கறதுக்கு காலம் கொடுத்து அந்த ஆவணங்களை பார்த்து அவர்களுக்கு எந்த ஒரு ஆவணம் இல்லை என்றதின் அடிப்படையில் அவங்களை அந்த பிரதேசத்திலிருந்து வெளியேற்ற சொல்லி மகாவலி அதிகார சபைக்கு சொல்லப்பட்டது. இப்பொழுது ஜனாதிபதி கூட்டத்திலே சொல்கிறார், மகாவலியில் இருக்கிற அந்த 1500 ஏக்கரை காணியை விடுவித்து மேச்சத்தரைக்கு வழங்க சொல்லி. அதையும் நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. நாங்கள் கேட்டது 6000 ஏக்கர் 3000 ஹெக்டேர் தான் நாங்கள் கேட்டது. 1500 ஏக்கர் விடுவிக்க சொல்லி சொன்னார். ஆனால் அதிலே கருத்து ஒரு சில வேறு கருத்தில் இருக்கின்றது. இல்லை, அந்த 1500 ஏக்கரை முதல் எடுத்து அதுக்கு பிறகு மீதி எடுக்கலாம் என்றெல்லாம் சொல்லப்பட்டது. ஆனால் இன்று வரைக்கும் இந்த 1500 ஏக்கர் விடுவிக்கிற சம்பந்தமாக ஆரம்ப கட்ட நடவடிக்கை நடைபெறுது என்று சொன்னாலும் இது நடைபெற்ற போல தெரியல. ஆனால் அந்த கால பகுதியிலே அதே மேச்சத்தரை இருக்கிற பிரதேசத்திலே பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவர்கள் இன்று மீண்டும் பயிர் செய்வர் நடவடிக்கையில் ஈடுபடுறார்கள். அப்போ இதிலே ஒரு கட்டத்திலே மகாவலி அதிகார சபை இந்த காணியை விடுவித்தாலும் அந்த விடுவித்த காணிக்குள்ள 1500 ஏக்கருக்குள்ள குடியேற்றம் ஒன்று தான் குடியேற்றத்துக்காக விடுவிக்கப்படுமே தவிர மேச்சத்தரைக்காக விடுவிக்கப்படும் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. ஏனென்றால் இந்த மாவட்டத்திலே கிட்டத்தட்ட 13 ஆண்டுகளாக பல பிரச்சனைகளை கையாண்டவர் என்ற அடிப்படையில் நான் சொல்கின்றேன். கெவிலியாமடு பிரதேசத்திலே இதே போல தான் ஃபாரஸ்டினுடைய காணிக்குள்ளே மேச்சத்தரையாக பட்டிப்பல போரதீவு பட்டு பிரதேசத்தில் இருக்கிற பண்ணையாளர்கள் பயன்படுத்தின அந்த காணியை 2015ஆம் ஆண்டு காலப்பகுதிக்கு பிறகு குறிப்பாக விமல வீர திசாநாயக்க என்ற கோட்டாபய ராஜபக்ஷ அவருடைய ஜனாதிபதி கீழே இருந்த அமைச்சர் அவர்கள் நேரடியாக முந்திரி நாட்டுவதற்கு என்று சொல்லி பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்த சிவில் பாதுகாப்பு படையை சேர்ந்தவர்களுக்கு அந்த பிரதேசத்தில் இருக்கிற காணிகளை 2021ஆம் ஆண்டிலிருந்து பிரித்து கொடுத்தார். இன்று அதுக்கு சட்ட நடவடிக்கை நாங்கள் எடுக்க சொல்லி அழுத்தம் கொடுத்து ஃபாரஸ்ட் என்ன செய்திருக்குன்னு சொன்னால் அந்த காணியை விடுவித்த பிறகு அதில் சட்ட நடவடிக்கை எடுக்கிறதுக்கே வெறும் இல்லை என்றால் அந்த காணி ஆக்கிரமிப்பு நடக்குது, ஃபாரஸ்டுடைய கட்டுப்பாடு இருக்கும் பொழுது இப்போ காணியை விடுவித்து பிரதேச செயலாளருக்கு வழங்கும் பொழுது குடியேற்றமோடு சேர்த்து தான் அந்த காணி விடுவிக்கப்பட போகுது. அப்போ அந்த காணியை மீண்டும் சட்ட நடவடிக்கை எடுத்து அவர்களை எப்படி எழுப்புறதுன்றது ஒரு பெரிய சவாலான விடயம். இப்படியாக இந்த விடயங்கள் சம்பந்தமாக அடுக்கடுக்காக சொல்லிட்டு போகலாம். ஆனால் இதிலே நான் சொல்ல முன்வரும் விடயம், இந்த மாவட்டத்தை பொறுப்பாக ஜனாதிபதி அவர்கள் மாவட்டத்திலே ஒருவரை பொறுப்பாக நியமிக்க வேணும். இல்லாவிட்டால் இந்த மாவட்டத்திலே இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகளை கூட, நிர்வாக ரீதியாக இருக்கிற பிரச்சனை கூட
தீர்த்து கொள்வது ஒரு சவாலாக வரும். இதனூடாக எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கிற மக்கள் பாரிய அசௌகரியங்களுக்கு எதிர்காலத்திலே முகம் கொடுக்க வேண்டியதாக வரும் என்றதையும் இந்த இடத்திலே சொல்லிக் கொள்கிறேன். நன்றி.